கரூர் வெண்ணெய்மலை கோவில் நிலங்களை மீட்க மத்திய காவல் படையை அழைக்க வேண்டுமா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். போராட்டம் நடத்துவோரின் முழு விவரங்களை காவல்துறை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், கரூரில் போராட்டம் நடத்துவோருக்கு ஆதரவாக உள்ளதா காவல்துறை என்றும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. ஆக்கிரமிப்புகளை அகற்ற மக்கள், அரசியல் கட்சியினர், மக்கள் பிரதிநிதிகள் போராட்டம் என்று அரசு தரப்பு முன்னதாக தெரிவித்திருந்த நிலையில், கரூரில் போராட்டம் நடத்துவோருக்கு ஆதரவாக உள்ளதா காவல்துறை, கரூர் வெண்ணெய்மலை கோவில் நிலங்களை மீட்க மத்திய காவல் படையை அழைக்க வேண்டுமா என்பது போன்ற கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியுள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, யார் தொடுத்த வழக்கு, வழக்கின் பின்னணி என்ன, நீதிமன்றத்தின் கேள்விகளை தொகுத்துச் சொல்லுங்கள். வேதவள்ளி, இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கரூர் வெண்ணெய்மலை கோவிலில் ஆக்கிரமிப்பு நிலங்களை அகற்றக்கூடிய வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் மிக காட்டமான கேள்விகளை அரசு தரப்பை நோக்கி எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக கரூர் வெண்ணெய்மலை கோவில் நிலங்களை மீட்க மத்திய காவல் படையை அழைக்க வேண்டுமா, போராட்டம் நடத்தும் நபர்களினுடைய முழு விவரங்களையும் காவல்துறை சமர்ப்பிக்க வேண்டும், கரூரில் போராட்டம் நடத்துபவர்களுக்கு ஆதரவாக காவல்துறை செயல்படுகிறதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை அடுக்கடுக்காக காவல்துறையை நோக்கி நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள். இந்த வழக்கை பொறுத்தமட்டில் சேலம் பகுதியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் ஒரு அவமதிப்பு வழக்காகவே எடுத்திருந்தார். அதில் குறிப்பாக கரூர் மாவட்டம் மண்மங்கலம் தாலுகா வெண்ணெய்மலையில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 587 ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. அங்கு ஆக்கிரமிப்பாளர்கள் தங்களுக்கு தேவையான கடைகள், வீடுகள் உள்ளிட்டவற்றை அமைத்து அறநிலையத்துறைக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். அந்த நிலங்களை உடனடியாக மீட்டு அறநிலையத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த அவமதிப்பு வழக்கு தான் இன்று நீதிபதிகள் வேல்முருகன் புகழேந்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற பொதுமக்கள், அரசியல் கட்சிகள், மக்கள் பிரதிநிதிகள் போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்தனர். அப்போது நீதிபதிகள் கரூரில் என்னதான் நடக்கிறது, காவல்துறையின் பணி என்ன, காவல்துறை கோவில் நிலங்களை, ஆக்கிரமிப்புகளை மீட்கும் நடவடிக்கைகளுக்கு உதவியாக இருக்க வேண்டுமே தவிர கோவில் நிலங்களை ஆக்கிரமித்தவர்கள் போராடும் போது அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடாது, கோவில் சொத்துக்கள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய அறநிலைத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், கரூர் வெண்ணெய்மலையில் போராட்டம் நடத்துபவர்கள் யார், அவர்கள் குறித்த முழு விவரம், அவர்கள் பின்புலம் குறித்த முழு விவரங்களை நீதிமன்றத்திற்கு ஒரு தகவலாகவே தாக்கல் செய்ய வேண்டும். இந்த விவகாரத்தில் போராட்டம் நடத்துபவர்களுக்கு காவல்துறை உறுதுணையாக இருக்கக்கூடாது. MP, அமைச்சர் யார் போராடினால் என்ன, கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்பாளர்களின் பிடியில் இருப்பதை காவல்துறை விரும்புகிறதா, காவல்துறையினுடைய செயல்பாடுகள் திருப்தி அளிக்கவில்லை, போராட்டம் குறித்த முழு வீடியோவையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என கரூர் மாவட்ட SP-க்கு உத்தரவிட்டு இந்த வழக்கை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். வேதவள்ளி, அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு அரசு தரப்பில் என்ன பதில் தெரிவிக்கப்பட்டது? மணிகண்ட பிரபு, இந்த வழக்கை பொறுத்தமட்டில் கரூர் மாவட்டத்தினுடைய காவல் அதிகாரிகள், அதே போல கூடுதல் தலைமை வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருந்தனர். அவர்கள் போராட்டம் குறித்த நிலைமையை எடுத்து கூறியிருந்தார்கள். குறிப்பாக அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், மக்கள் பிரதிநிதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் அதனால் ஆக்கிரமிப்புகளை அகற்ற முடியவில்லை எனவும் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் இது போன்ற கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள். இதற்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் காவல்துறை, அறநிலையத்துறைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் திங்கட்கிழமை இந்த வழக்கில் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். களத்தில் தற்போது என்ன சூழல்? மணிகண்ட பிரபு, இந்த விவகாரத்தை பொறுத்தமட்டில் கரூர் வெண்ணெய்மலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு அந்த பகுதியினுடைய MP-யாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, அதே போல அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மற்றும் சில கட்சிகளை சேர்ந்த பிரமுகர்கள், அதே போல விவசாயிகள், அதே போல அந்த பகுதியில் நிலங்களில் இருக்கக்கூடிய வீடுகளை கட்டியிருக்கக்கூடிய பொதுமக்கள் சேர்ந்து தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் கூட காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, அதே போல MR விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த விவரங்கள் எல்லாம் கூட காவல்துறையால் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அப்போதுதான் நீதிபதிகள் ஆவேசமாக மாவட்ட காவல்துறை ஆக்கிரமிப்புகள் அகற்றும் போது அதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் நான் மத்திய காவல் படையை அழைக்கட்டுமா என நீதிபதிகள் காட்டமாக கேட்டிருந்தனர். இந்த விவகாரத்தில் காவல்துறை தான் முழு பொறுப்பு, அவர்கள் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அறநிலையத்துறை ஆக்கிரமிப்புகளை அகற்றும் போது உதவியாக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர். அதன் காரணமாக இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்த பதட்டமான சூழல் ஏற்படும் நிலைதான் இருக்கிறது. கரூரில் போராட்டம் நடத்துவோருக்கு ஆதரவாக உள்ளதா காவல்துறை என்ற கேள்வியையும் நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. காவல்துறை தரப்பில் ஏதேனும் பதில் தெரிவிக்கப்பட்டதா நீதிமன்றத்தில்?
குறிப்பாக நிலைமை கொடுத்து இந்த வழக்கானது சரியாக 2.25 மணிக்கு விசாரணைக்கு வந்தது. அதன் பின்பாக அரசு தரப்பு, காவல்துறை தரப்பு, அறநிலைய தரப்பு என 3 தரப்பு சார்பிலுடைய வழக்கறிஞர்களும் நீதிமன்றத்தில் தங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்தார்கள். குறிப்பாக நாங்கள் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையுடன் ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்றிருந்தோம் என்கிற ஒரு மிக நீண்ட விளக்கத்தை காவல்துறை கொடுத்திருந்தது. இருப்பினும் நீதிபதிகள் கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்பு என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, கோவிலினுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அது தனிநபருக்கு உரியது கிடையாது, கோவிலுக்கு பல்வேறு காலங்களில் பல வகையானவர்கள் நிலத்தையும் தங்களுடைய சொத்துக்களையும் கொடுத்திருக்கிறார்கள், அது தனிநபர் சொத்துக்களாகி விடக்கூடாது, அது தனிநபர் பயன்பாட்டுக்கு போகக்கூடாது, கோவில் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே ஆக்கிரமிப்புகள் என்பது சட்டப்படி தவறு, ஆக்கிரமிப்பாளர்கள் அந்த இடத்தில் இருக்கக்கூடாது, ஆக்கிரமிப்புகளை அகற்றத்தான் நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. எனவே ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கையில் தான் காவல்துறை ஈடுபட வேண்டும் என்கிற அறிவுறுத்தல்களை கொடுத்திருந்தார்கள். தொடர்ச்சியாக 1000 காவல்துறையில் மாவட்டத்தில் இருக்கிறீர்கள், ஆனால் 1000 பேரும் போராடுபவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர்களா அல்லது ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கைக்கு உறுதுணையாக இருக்கிறீர்களா என்கிற காட்டமான கேள்விகளைத்தான் நீதிபதிகள் அடுத்தடுத்து எழுப்பியிருந்தார்கள். இதன் காரணமாக காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரும் உரிய விவரங்களை சரியாக கொடுக்காததால் வரும் திங்கட்கிழமைக்கு இந்த வழக்கு விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.